கவிதை என்ற பெயரில் உன் தாய்மொழியை அதிகமாக நேசித்து பேனா முனையால் வெள்ளை தாள்களை நிரப்பி கவிதை என்பாய். தொல்லையாய் இருந்த தொலைபேசியோடுதான் உள்ளங்கை ரேகை போல் நீ ஒட்டி உறவாடுவாய். இதுவரை கவனிக்காத உன் இதய துடிப்பை உறக்கத்தின் நடுவே விழித்தெழுந்து கை வைத்து கவனிப்பாய். மொழி அறிவு இருந்தும் நாவன்மை அற்றவன் போல் மௌனம் சாதித்து ஊமையாகி போவாய். கண்முன்னே இருக்கும் அறுசுவை உணவை உண்ண மறுத்து பட்டினி கிடப்பாய். சிரித்து மகிழும் சிநேகிதம் மத்தியில் சிரிக்க மறுத்து சிந்தித்துக் கொண்டிருப்பாய். பௌர்ணமி நிலவை பார்த்தறியா நீ மூன்றாம் பிறையை மணிக்கணக்கில் ரசிப்பாய். இதுவரை உன் முகம் கண்டறியா அலங்கார மேசை கண்ணாடி முன் நொடிக்கு ஒரு முறை தோன்றி மறைவாய். இம்சையோ இன்பமோ ஒரு முறையாவது காதலித்துப்பார். அவளுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு அது பிடிச்சிருந்தது. என் பேர் மாயா. தெரியும், ஞாபகம் இருக்கு. உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன். ஆக்சுவலா நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர்னு எனக்கு அப்ப தெரியல. நீங்க நீ கேவலமா மறைச்சு பார்க்கும் போதே நினைச்சேன். உங்க கூட பேசணுங்கிறதுக்காக ஒரு கொலுசு செட் பண்ணி பின்னாடி அலையறேன்னு நினைச்சிட்டீங்களா? ஒரு போலீஸ் ஆபீசர் கொலுசோட அலைய மாட்டான்னு ரியலைஸ் பண்ணிட்டீங்க இல்லையா?